வணக்கம். எல்லோருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அந்த ஆண்டவன் அருள் எல்லோ குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியாக தென்படட்டும். எல்லாம் கடந்த இறைவனை அடுத்தது என்னவென்று தெரியாத பிறப்பு கடந்து செல்ல முயற்சிக்கிறது. நான் கடவுள் என்ற எண்ணம், அடுத்தது என்ற நான் அடுத்தது என்ற எண்ணத்தில், நான் அடுத்தது என்ற எண்ணத்தில் எனது செயல், எனது சிந்தனை அப்படி எல்லாவற்றிலும் நான் தான் செய்யணும் அப்படி என்று அடுத்தது என்னவென்றே தெரியாத மானிடப் பிறவி மாயை என்ற நான் என்ற நூலில் அகப்பட்டு அற்புதம், அதுவும் எல்லாம் கடந்த அற்புதத்தை கடந்து செல்ல முயற்சிக்கிறது. தன் வாழ்க்கையின் நிமித்தம் யோகம் என்னவென்று தெரியாத பிறப்பு, அந்த தருணத்தின் பலன், தர்மத்தின் மொழி என்னவென்றே தெரியாத குழந்தைகள் மழலை பேசும் அளவுக்கு அல்ல, அந்த மகிமையே நான் என்று கருதுவதுதான் நமக்கு அந்த மகா அற்புதத்தை தெரியாமல் போக காரணம். வாழ்வதற்கு காரணம் தேடுவதும், அந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த தருணத்தில் அன்பு வழிநெறி என்ற கொண்ட பக்தி தெளிந்த குணத்தோடு செயல்படுவதற்கு பதிலாக தன் பிறப்பின் செயல் குறைப்பதற்கும், செய்ய முடியாததற்கும், மனமில்லாததற்கும் காரணத்தை தேடும் ஒரே ஜீவன் பகுத்தறிவுடைய மானிடன் என்று சொல்லிக்கொள்கிறான். எவ்வளோ சங்கடம் இல்லையா? தன் பிறப்பின் பலன் என்னவென்றோ, தன் பிறப்பின் பயணம் என்னவென்றோ, தன் பிறப்பின் மகத்துவம் என்னவென்றோ தெரியாத பிள்ளைகள் எப்படி எல்லாம் கடந்த வல்லமை கொண்ட அந்த இறைவன் நிலையை அடைய முடியும்? நான் என்ற அகந்தை விட்டு எனது பிறப்பின் காரணமாக நிமித்த யோகங்கள் வழி கர்மாவில் தர்மம் என்ற சத்தியத்தை உள்நிறுத்தி தெளிந்த பக்தியுடன் வாழ முயற்சி செய்வோம். மனிதன் என்ற அடையாளத்துடன் எல்லோருக்கும் அந்த பரமாத்மாவின் பரமானந்தத்தின் அருளோடு நல்ல குணமும், நல்ல மனமும், நல்ல வாழ்க்கையும் விடை தெரியாத இந்த பயணத்தில் கலக்கம் என்பதை கடந்து செல்ல இந்த வாழ்க்கை பயணம் இறைவன் அருளோடு இருக்கட்டும். அதற்கான யோகம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த இறைவன் தன்மையை உணர்ந்து வாழ, தன் மகிழ்ச்சியை உணர்ந்து வாழ நேரம் கிடைக்கட்டும் என்று அந்த இறைவனிடமே வேண்டிக்கொண்டு எல்லோருக்கும் அந்த சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சிவோகம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம்.